ஜீவாவேலு இன்டர்நேஷனல் ஸ்கூல் திருவண்ணாமலை நடத்துறார். ஸ்கூலுக்கு டொனேஷன்லாம் வாங்குறாரானே? எவ்வளோ வாங்குறாரு? 1.5 லட்ச ரூபா ஃபீஸா? நம்ம மாவட்ட தலைவர் சொல்றாரு, அண்ணே அந்த ஸ்கூல்ல 1.5 லட்ச ரூபா கட்டி இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்கணும். ஐயா, தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனைனா, வர்றவன் போறவன்லாம் கல்வி தந்தை, சாராயம் காய்ச்சினவன்லாம் கல்வி தந்தை, வர்றவன் போறவன் எப்படியோ பணத்தை கொள்ளையடிச்சவன் ஒரு ஸ்கூலை ஆரம்பிச்சோடனே அவனுக்கு கல்வி தந்தைன்னு ஒரு பட்டத்தை போட்டுக்கிறான். ஏதோ ஒரு தனியார் கல்லூரிக்கு பணத்தை கொடுத்து ஒரு டாக்டரேட் வாங்கிக்கிறான். அப்புறம் 4 பேர்த்த கோஷம் போட வச்சு கல்வி செம்மல் அவனே அவன் டைட்டில் கொடுத்துக்கிட்டு 10 ஆண்டுகள்ல உருமாறி அந்த சாராயம் காய்ச்சினவன் கல்வி தந்தையா மாறிடுறான். அதுல ஏவாவேலன் ஒரு உதாரணம். அவர் ஆரம்பிச்சது வேற தொழில், அரசியலுக்கு வந்து ஏடிஎம் தொழிலா பண்றாரு. ஆனா இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆரம்பிச்சு 1.5 லட்ச ரூபாய்க்கு சீட் வைக்குது. நான் சொல்றேங்க ஐயா, அண்ணே ஏவாவேலன், உங்களுக்கு எல்லாம் உண்மையால மான ரோஷம் இருந்தா மத்திய அரசனுடைய நவோதயா பள்ளிகள் தமிழகத்திற்குள்ள அனுமதி கொடுக்கிறோன்னு சொல்லுங்க. 100 பள்ளிகளை ஒரு வாரத்தில் கொண்டு வந்து நிறுத்துகின்றோம். ஒரு வாரம் போட்டி வச்சுக்கோங்க. நீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல கொட்டுவாங்க, நவோதயா பள்ளியும் போட்டி வச்சுக்கிறோம். உங்க இன்டர்நேஷனல் ஸ்கூல் நவோதயா பள்ளியிட்ட போட்டி போட்டு ஜெயிச்சா அந்த அன்னைக்கு நான் அரசியல் விட்டு போயார். நான் அருணாச்சலேஸ்வரனுடைய பாதத்திலே நின்று கொண்டு இந்த சத்திய வாக்க சொல்றேன். பாதத்திலே நின்று கொண்டு சொல்லுங்க. நீங்க ஒரு தனியார் பள்ளி வச்சு பெரிய ஆட்களுக்கு மட்டும் கல்வி கிடைக்கணும், ஏழை மக்களுக்கு கல்வி கிடைக்க கூடாதுன்னு இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல நடத்துறீங்க. சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு அனுமதி கொடுக்கறதுக்கு 5 லட்சம் ரூபாய் பணம் வாங்குறேன். மோடி அவர்கள் நவோதயா பள்ளி தருவதற்கு தயாராக இருக்கின்றார். ஐயா, உலக தரம் வாய்ந்த பள்ளி, 1 ரூபா கட்டணம் இல்லை. யூனிஃபார்ம்ல இருந்து சாப்பாட்டுல இருந்து எல்லாம் மத்திய அரசு. உங்க குழந்தை என்ன எக்ஸாம் பாஸ் பண்ணும், ஐஐடி நீட் எல்லாத்தையும் தட்டி தூக்கிட்டு வந்துடும். சவால் வர்றாங்க ஐயா, சவால் வரும். நாளைக்கு காலையில் இவங்க எல்லாம் சொல்லட்டும், இந்த கல்வி தந்தைகள் இன்டர்நேஷனல் ஸ்கூல் நடத்துறவங்க காலையில சொல்லட்டும், 100 பள்ளி தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வரும். மாவட்டத்திற்கு 3 பள்ளி அல்லது 2 பள்ளி, 78 பள்ளி வச்சுக்கலாங்க. கொண்டு வருவோம். 1 வருஷம் கழிச்சு நவோதயா பள்ளி குழந்தைகளுக்கும் இன்டர்நேஷனல் பள்ளி குழந்தைகளுக்கும் கற்றல் திறன் தேர்வு வரும். அதுல உன்னுடைய இன்டர்நேஷனல் ஸ்கூல் பள்ளி ஜெயிச்சுட்டா அந்த அன்னைக்கு நான் அரசியல் விட்டு போயிடுறேன். அந்த அன்னைக்கு அரசியலுடைய கடைசி நாளாகுது. இந்த சவாலுக்கு இவங்க வரணும். 16,500 பள்ளிக்கூடங்கள் கட்டி கொடுக்கின்றோம், 18,500 கோடி ரூபாய் ஒதுக்கின்றோம். உங்களுக்கு எவ்வளவு பள்ளி வேணும் தமிழ்நாட்டுக்கு கேட்கிறோம். ஆந்திரா 800 பள்ளி, கர்நாடகா 150 பள்ளி, கேரளா எல்லாம் வாங்கிக்கிறாங்க. தமிழ்நாடு அரசு எழுத்துப்பூர்வமாக கொடுக்கறாங்க, எங்களுக்கு ஒரு பள்ளிக்கூடம் கூட வேண்டாம். வெக்கமா இல்லையான்னு கேட்கறாங்க. நீயும் படிக்க மாட்ட தற்குறி, உங்க அப்பா இன்சியலை வச்சு நீ வந்து உட்கார்ந்து இருக்க. எங்களுடைய குழந்தைகள் நன்றாக படித்து இந்த சமுதாயத்திலே பெரிய மனிதர்களாக வருவதற்கு ஒரே ஒரு கருவி கல்வி மட்டும்தான் இருக்குன்னா அதையும் விட மாட்டேன். சோ ஏழை மக்கள் தான் இருக்க முடியும். அப்படிதான் இருக்கணும். கை கட்டி உனக்கு சேவை பண்ணணும். நீ ஆட்சியில் அப்படியே உட்கார்ந்துக்கணும். இந்த சேலம் மாநாட்டில் உதயநிதி ஸ்டாலின் ஒரு பையன் இன்பநிதி ஸ்டாலினுக்கும் ட்ரெய்லர் போட்டு ரிலீஸ் பண்ணிட்டேன். 4வது தலைமுறை தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் கை கட்டி நின்று கொண்டிருக்க வேண்டும். ஒரு குடும்பம் தமிழகத்தில் ஆண்டு கொண்டிருக்க வேண்டும். இதாங்க அவங்க திட்டம். இந்த மாடலுக்கு பேர் தான் திராவிடன் டெவலப்மெண்ட் மாடல். இந்த மாடலுக்கு பேர் தாங்க ஐயா திராவிடன் டெவலப்மெண்ட் மாடல். ஐயா, இதை உடைக்கணுங்க ஐயா. இது நம்முடைய காலத்தில் உடைக்கணுங்க ஐயா. வேற ஒண்ணுமே இல்லைங்க ஐயா. உடனே கிளம்புவாங்க. நான் இவ்வளவு சொல்றேன் பாருங்க, இவ்வளவு செஞ்சிருக்கோம், இவ்வளவு பண்ணிருக்கோம்னா உடனே ஸ்டாலின் கிளம்புவார். இது மதவாத கட்சி.